அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் பாஜக வளர அண்ணாமலை மட்டும் உழைத்தால் போதாது, அனைத்து தொண்டர்களும் உழைக்க வேண்டும் என்று சாணக்கியா யூடியூப் சேனலின் 6வது ஆண்டு விழாவில் பேசிய அதன் நிறுவனர் ரங்கராஜ் பாண்டே தெரிவித்தார். மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டரில் கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு 2000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஒரு ஹெக்டர் என்பது 2.47 ஏக்கர் என நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் முதல்வர் EPS, திமுக போல் எங்கள் கட்சியில் யாரும் அடிமை கிடையாது என்று பதிலளித்துள்ளது பல்வேறு சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதே விழாவில் மற்றொரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக ஆதரவாளராக மோடி ஆதரவாளராக பாண்டே இருந்தாலும் கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருப்பதாக பாராட்டினார். மேலும் ஊடக தர்மம் பற்றி பேசிய சீமான், 1000 கோடி சாராய ஊழல் பற்றி ஏன் ஒரு ஊடகம் கூட பேசவில்லை என காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் தான் ஊழல் தொடக்கத்திற்கு முதற் புள்ளி என தெரிவித்தார். சாணக்கியா ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அதிமுக மூத்த தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் மோடி அரசின் சாதனைகளை பாராட்டி பேசினார். பாஜகவில் இணைய இது சமிக்கையை போல தெரிவதாக அரசியல் விமர்சகர்கள் மீண்டும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள விவரங்களுக்கும் சில மாதங்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு நிலவுகிறது என தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சியில் எத்தனை பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது? முதல்வர் ஸ்டாலின் சொன்னது பொய்யா, அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்வது பொய்யா என கேள்வி எழுப்பியுள்ளார். சமஸ்கிருதத்தின் மூலமான தேவநாகரி எழுத்துருவில் இருப்பதாக கூறி ரூபாய் குறியீடான ரூபாயை ரூ என தமிழில் மாற்றியது தமிழக அரசு. இப்படி செய்துவிட்டு மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய அருங்காட்சியகம் அமைப்பதாக தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்தது பலவித விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூர் IITயில் படித்த போது எனக்கு பயிற்றுவித்த பேராசிரியர் சடகோபன் தான் எனக்கு தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அறிமுகம் செய்தார். தமிழ் ஒரு இனிமையான மொழி என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். தன் தந்தை 37 ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய ரிலையன்ஸ் நிறுவன பங்கு பத்திரத்தை கண்டுபிடித்தவர் அதை பணமாக்கும் வழிமுறை தெரியாமல் பரிதவித்தார். அவருக்கு மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. 10 ரூபாய் மதிப்பில் அன்று அவர் தந்தை வாங்கிய பங்கின் இன்றைய மதிப்பு 12 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. பஞ்சாபின் அமிர்தசரஸின் கந்த்வாலா பகுதியில் உள்ள கோவிலில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான ரஷ்யா, உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளை கடந்து போர் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதும் இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார். 30 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ள உக்ரைன் ஒப்புக்கொண்டது. அதிபர் ஜெலன்ஸ்கியும் அதை உறுதி செய்தார். போர் நிறுத்த திட்டத்துடன் ரஷ்யாவுக்கு அமெரிக்க தூதர்கள் சென்றனர். இந்த சூழலில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நாங்கள் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்தினோம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் உக்ரைன் படையினர் சரணடைந்தால் நாங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்றுவோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதியளித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.